தலையெழுத்தை மாற்றும் 5 தெய்வங்கள். தினமும் இந்த தெய்வத்தை வணங்கினால் வாழ்க்கையே மாறும். ஏதாவது துன்பம், கஷ்டம், பிரச்சனைகள் வரும்போதும் அனைவரும் மன வருத்தத்தில் சொல்லி புலம்பும் ஒரே வார்த்தை, எல்லாம் என் தலையெழுத்து, என்ன செய்ய முடியும் என புலம்புவோம். அதே பிரச்சனையும் துன்பமும் தாங்க முடியாத அளவிற்கு செல்லும் போது, நீண்ட காலம் தொடரும் போது, என் தலையெழுத்து மாறாதா, எப்போதுதான் இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என கண்டிப்பாக யாரிடமாவது சொல்லியோ அல்லது கடவுளிடமோ சொல்லி புலம்பியிருப்போம். நாம் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என 1000 பிரார்த்தனைகளை முன்வைத்தாலும் சில தெய்வங்களை மனம் உருகி நம்பிக்கையுடன் அழைத்தால் உடனேயே ஓடி வந்து அருள் செய்யும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய மறந்தாலும் இந்த 5 தெய்வங்களை மட்டும் மறக்காமல் வணங்க வேண்டும். இந்த தெய்வங்களுக்கு உரிய மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லி வழிபடும் போது கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்து மாறும் என சொல்லப்படுகிறது. அப்படி நம்மை துன்பங்களிலிருந்து விடுவித்து நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த 5 தெய்வங்கள் எவை, தினமும் என்ன செய்தால் இந்த தெய்வங்களின் அருளை பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக முருகப்பெருமான். கலியுகத்தில் முருகப்பெருமான் தன்னை முழுமையாக நம்பும் பக்தர்களுக்கு கருணை காட்டி அவர்களின் துயரங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவார். பக்தர்கள் ஆபத்து காலங்களில் முருகனை அழைத்தால் அவர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் என்றும் அவர்களின் பாவங்களையும் நோய்களையும் நீக்கி பாதுகாப்பளிப்பார் என்றும் நம்பப்படுகிறது. தினமும் ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதைவிட கைகளால் எழுதுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். இந்த மந்திரத்தை சொல்வதால் துன்பங்கள், எதிரிகள் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். இரண்டாவது தெய்வம் சிவபெருமான். ஒருவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அவர்களுடைய கரும வினைகள் மொத்தமாக அழிந்துவிட வேண்டும். அந்த கரும வினைகளை அழிக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான் சிவபெருமான்தான். தினமும் ஓம் நமச்சிவாயா நமக என்ற மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும். கரும வினைகள், பாவங்கள் கரைந்து வாழ்க்கையில் அமைதி வரும். வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும். நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனந்தத்தால் வாழ்க்கையும் மனமும் நிரம்பும். மூன்றாவது தெய்வம் மகாலட்சுமி. செல்வத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். அவளை வழிபாடு செய்வதற்குரிய நாளாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிரஹோரையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். வீட்டில் இருக்கும் வறுமை கரைந்து போகும். பணப்புழக்கம் ஆறு போல பெருகி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நான்காவது தெய்வம் விநாயகப் பெருமான். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு விநாயகரை வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றிக்கு வழிவகுக்கும். விநாயகப் பெருமானை வணங்கி காரியங்களை தொடங்கும் போது அந்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் என்றும் வெற்றிகரமாக முடியும் என்றும் நம்பப்படுகிறது. அவர் விக்ன விநாயகர் என்று அழைக்கப்படுவதால் அவர் தடைகளை நீக்குபவராக கருதப்படுகிறார். தினமும் ஓம் கணபதையே நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி வணங்குங்கள். விநாயகரை வழிபட்டு விட்டு துவங்கினால் அந்த காரியம் எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் தடைகள் விலகி வெற்றிகரமாக நிறைவடையும். ஐந்தாவது தெய்வம் பராசக்தி. பக்தர்களை குழந்தையாக பாவித்து ஒரு தாயை போல் அன்பு காட்டக்கூடியவள் அன்னை பராசக்தி. அவளை சரணடைந்து விட்டால் நாம் அவள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவோம். பிறகு அவள் நமக்கு எந்த தீமைகளும் வரவிடாமல் அன்னை பராசக்தி நம்மை காத்தருள்வாள். தீய சக்திகள் அழியவும், பயம் நீங்கவும், பேய் பிசாசு தொல்லைகள் அகலவும் பராசக்தியை வழிபாடு செய்ய வேண்டும். அமாவாசை நாளில் ஓம் பராசக்தியே நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபட வேண்டும். இதனால் துன்பங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 7 நாட்கள் சொல்லி வந்தால் உங்கள் தலையெழுத்து மாறும். இவற்றை முயற்சி செய்து பார்த்து இந்த 5 தெய்வங்களையும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு தெய்வத்தை விடாப்பிடியான தீவிர பக்தியுடன் வழிபட்டால் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நாம் நினைத்து பார்க்க முடியாத பல அதிசயங்கள் நடப்பதை உணர முடியும். முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபாடுகளை செய்து வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதையும் நம்முடைய தலையெழுத்து மாறுவதையும் உணர முடியும்.